அனைவருக்கும் வணக்கம். நாம இந்த நாரதர் புராணம்ல அவரை பத்தின சுவாரஸ்யமான கதைகள், தகவல்கள் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லையா? அந்த வகையில போன காணொளியில தட்சன் கிட்ட இருந்து அவருக்கு சாபம் கிடைச்சது. அவர் ஒரு திரிலோக சஞ்சாரியா இருக்கணும், ஒரு இடமா நிலையா இருக்கக்கூடாது அப்படின்ற சாபம் கொடுத்தாரு இல்லையா? ஆனா அந்த சாபமே அவர் நாரதர் தனக்கு வரமாவும் மாத்திக்கிட்டாரு. அது எப்படின்றத பத்தி பார்க்கலாமா? ஓரிடத்தில் நிலையாக இல்லாமல் எல்லா உலகும் சுற்றுவாய் என்று தட்சனிட்ட சாபமே நாரதரை பொறுத்தவரை வரமாயிற்று. அதனால் எங்கும் சஞ்சரிக்கக்கூடிய பேறு பெற்ற அவர் முதலில் கைலையை நோக்கி சென்றார். கைலைநாதனை வணங்கி தான் மோட்சம் பெறும் வழியை தனக்கு உபதேசிக்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொண்டார். அவருக்கு மகாதேவன் உபதேசம் செய்தார். நாரதா, மோட்சம் கிட்டுவது என்பது எத்தனை ஒரு பெரிய பாக்கியம் என்பதை நீ நன்கு அறிவாய். அதனை பெறுவது அவ்வளவு எளிதானதல்ல என்பதும் உனக்கு தெரியும். அதிலும் பிரம்மச்சரியத்தை மேற்கொண்டிருப்பவனுக்கு தம் உடலையும் உள்ளத்தையும் கட்டுப்படுத்துவதே பெரும் பாடு. அவற்றையெல்லாம் ஒடுக்கி உணர்வுகளை ஒருமுகப்படுத்தினால் மட்டுமே மோட்சத்திற்கு செல்லும் வழி அவனுக்கு புலப்படும். ஐம்புலன்களையும் அவற்றை ஆட்டுவிக்கும் மனதையும் அதனதன் விருப்பப்படி அலையவிடக்கூடாது. எப்போதும் இன்சொல்தான் பேச வேண்டும். இறைவனுக்கு படைக்கும் நிவேதன பொருட்களை மட்டும்தான் அவன் தன் உணவாக கொள்ள வேண்டும். மனதாலும் நாவாலும் உதடுகளாலும் பகவான் நாமத்தையே ஜபித்து கொண்டிருக்க வேண்டும். விழித்திருக்கும் போது மட்டுமின்றி துயில் கொண்டிருக்கும் போதும் அவ்வாறு ஜபித்து கொண்டிருக்க பழக வேண்டும். அந்த உபதேசத்தை அப்படியே முழுமையாக மேற்கொண்டார் நாரதர். அடுத்ததாக அவர் பத்ரிகாசிரமம் சென்றார். நாராயணனை தரிசித்தார். வரவேற்ற மகாவிஷ்ணு அவரை பூலோகம் சென்று சிருஞ்சியர் என்பவரின் மகளான ஸ்வர்ணகிரியை மணந்து வாழும்படியும் அறிவுறுத்தினார். தான் மோட்சமடைய உதவியாக இருக்கக்கூடிய தன் பிரம்மச்சரிய விரதத்திற்கு பரந்தாமன் வைக்கும் சோதனை என்பதை உணராத நாரதர் அவர் அறிவுறுத்தியபடி பூலோகம் வந்து ஸ்வர்ணகிரியை மணந்து கொண்டு குடும்ப வாழ்க்கையை மேற்கொண்டார். ஒரு நாள் தனது சகோதரரான சனத்குமாரர் நாரதரை வந்து தரிசித்தார். நாரதரின் வாழ்வின் நோக்கம் என்ன என்பது அவருக்கு தெரியும். ஆனால் அந்த நோக்கத்தை அடைய விடாமல் உலகியல் இன்பங்களில் அவர் உழன்று வருவதையும் கண்டார். அவரை நல்வழிக்கு திருப்ப வேண்டும் என்ற நோக்கில் அவருக்கு நாராயணனின் தாரக மந்திரத்தை உபதேசித்தார். நாராயணனின் 8 எழுத்து தாரக மந்திரத்தை உபதேசமாக பெற்ற உடனேயே நாரதர் பட்டற்ற நிலையை அடைந்தார். கானகம் சென்று கடுமையான தவம் மேற்கொண்டார். அவருக்கு மகாவிஷ்ணு காட்சியளித்தார். நாரதா, என்ன வரம் வேண்டும் என்று கேட்டார் நாராயணன். தங்களை என்றென்றும் இனிய பாடல்களால் நான் துதிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாரதர். உடனே வரம் அளித்தார் பரந்தாமன். அடுத்ததாக கலைவாணியாகிய சரஸ்வதியிடம் இசை பாடும் திறமையையும் அந்த அன்னையிடம் உள்ளது போன்ற வீணையையும் பெற விரும்பினார் நாரதர். அதனால் சதுர்முகனையும் சரஸ்வதியையும் தரிசித்து அவர்களை போற்றி துதிப்பாடி அவர்கள் திருவடியில் வீழ்ந்து வணங்கினார். நாரதா, என்ன வேண்டும் உனக்கு என்று வாணியும் வாணியின் நாதனான பிரம்மனும் கேட்டார்கள். என் இசைத்திறமை மென்மேலும் வளர வேண்டும். தாங்கள் பயன்படுத்துவது போன்ற ஒரு வீணை எனக்கு வேண்டும். அந்த வீணையை இசைக்கும் ஆற்றலும் எனக்கு கைவர பெற வேண்டும். உலகெங்கும் இசையால் நான் பக்தியை பரப்ப எனக்கு அருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் நாரதர். சிறந்த ஞானத்தை நாரதருக்கு மனமு வந்து அளித்தார் நான்முகன். சரஸ்வதியும் தன்னிடம் உள்ளது போன்ற ஒரு வீணையை அன்புடன் அளித்தார். கூடவே கேட்போர் மனம் உருகும்படி பாடக்கூடிய ஆற்றலையும் வழங்கினாள். அவருடைய இறை சேவையை மென்மேலும் பல உலகங்களுக்கும் பரவ வேண்டும் என்று விரும்பிய பிரம்மனும் சரஸ்வதியும் அவரிடம், நாரதா, மாதையூரில் கோயில் கொண்டிருக்கும் சிவபெருமானை தரிசித்தல் நல்லது.
அவர் அருள் உனக்கு மென்மேலும் பல மேன்மைகளை தரும் என்று அறிவுரை வழங்கினார்கள். உடனே நாரதர் மாதையூருக்கு சென்றார். அங்கே உள்ளம் முருக சிவபெருமானை பாடி பணிந்து நின்றார். அந்த இசையில் மனம் லயித்த ஈசன், நாரதா, என்ன வேண்டும்? எதற்காக என்னை தேடி வந்திருக்கிறாய்? சொல் என்று கேட்டார். உலகையே ஆளும் பரம்பொருள் தன் மீது காட்டும் அன்பில் நெகிழ்ந்த நாரதர், எம்பெருமானே, எந்த உலகிற்கும் நான் நினைத்த உடனே போகும் ஆற்றலை தாங்கள் எனக்கு தந்தருள வேண்டும். அங்கெல்லாம் இறை சிறப்பை நான் பாடி பரப்ப வேண்டும். கொடிய தீயவர்கள் கூட என் பாடல்களாலும் உரையாடல்களாலும் மனம் திருந்தி என் வழிகாட்டலில் இறைவனை தொழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். சிவபெருமானும் அப்போதே தேவர்களும் மற்றவர்களும் அறியும் வகையில், நாரதா, நீ உன் விருப்பப்படியே திரிலோக சஞ்சாரியாக திரிவாய். ஆக்கல், காத்தல், அழித்தல், அருளல், மறைத்தல் ஆகிய ஐந்தொழிலில் நான் ஈடுபட்டிருக்கும் போது கூட நீ உன் வீணாகானத்தால் குறுக்கிடலாம். உனக்கு அந்த உரிமையை நான் வழங்குகிறேன் என்று சொல்லி பேரருள் செய்தார். நாரதர் இசைக்கும் வீணைக்கு மகதி என்று பெயர். அதை மீட்டியபடி எல்லா உலகங்களுக்கும் பயன்பட ஆரம்பித்தார் நாரதர். அவருடைய பெருமையை தெரிந்து கொண்ட வேதங்கள், ஆகமங்கள் எல்லாம் நாரதரின் புகழ் பாட ஆரம்பித்தன. அடுத்ததா சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணின் ஒரே கதிர்வீச்சில் 3 அசுரர்களை அழித்தார். அதை பத்தி பார்க்கலாமா? எங்கெல்லாம் அதர்மம் தலை தூக்குகிறதோ அங்கே நான் தோன்றுவேன் என்றார் கிருஷ்ண பரமாத்மா. இந்த கிருஷ்ண அவதாரத்தின் மூலமான நாராயணனின் முதல் பக்தரான நாரதரும் அப்படித்தான். அதாவது சம்ஹாரம், வதம் என்றெல்லாம் இறங்காமல் அதர்மம் அழிவதற்காக எப்படியெல்லாம் தந்திரங்கள் செய்ய முடியுமோ அப்படியெல்லாம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதை தன் கடமையாகவே கொண்டவர் நாரதர். அந்த வகையில் இன்று முப்புறம் எரித்த முதல்வன் அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? முப்புறம் எரித்த முதல்வன் அப்படின்னா 3 அசுரர்களை தன்னுடைய நெற்றிக்கண்ணின் ஒரே கதிர்வீச்சில் எரிச்சு சாகடிச்சாரு. அதற்காகத்தான் முப்புறம் எரித்த முதல்வன் அப்படின்னு சொல்லுவாங்க. தாரகாசுரன் ஒரு கொடிய அரக்கன். அவருக்கு 3 மகன்கள், வித்யுன்மாலி, தாரகாட்சன், கமலாட்சன். தனக்கு பிறந்தவர்கள் எல்லாம் தன்னை போலவே பேரரக்கர்களாக திகழ வேண்டும் என்பதில் ஆர்வம் கொண்டிருந்தார் தாரகாசுரன். அதனால் அவர்களுக்கு அழிவில்லாத வாழ்க்கையையும் எல்லா உலகையும் ஆளும் பராக்கிரமமும் கிடைக்க வேண்டும் என்றும் அவற்றை பெற பிரம்மனை நோக்கி தவம் இருக்குமாறும் அவர்களுக்கு அறிவுறுத்தினார். என்னதான் அசுரர்கள் பலம் மிகுந்தவர்களாக இருந்தாலும் அவர்கள் குலத்தில் வரம் அளிக்கக்கூடிய தலைவன் என்று ஒருவர் எப்போதுமே இருந்ததில்லை. அவர்கள் தங்கள் விரோதிகளின் தலைவர்களாக விளங்கும் கடவுளர்களிடம்தான் முறையிட்டு அவர்களை நோக்கி தவம் இருந்து அந்த பேறுகளை பெற வேண்டும் என்ற நிலைமை இருந்தது. இதில் வேடிக்கை என்னவென்றால், அந்த கடவுளர்களும் அவர்கள் கோரும் வரங்கள் அனைத்தையும் வழங்காவிட்டாலும் ஓரளவுக்காவது வரம் அருள மறுப்பதில்லை. அவர்களிடமிருந்து வரம் பெற்று அவர்களையே வேதனைக்குள்ளாக்குவது என்பது அசுரர்களின் வாடிக்கையாகிவிட்டது. கடவுளர்களும் அவர்களுடைய அதர்மத்தை அனுமதித்தனர். அதன் மூலம் பொதுவாக ஒருவர் என்ன செய்யக்கூடாது என்பதை அறிவுறுத்துவதுதான் அதன் நோக்கம். இதனாலேயே அதர்மம் முற்றிலும் அழியாமலும் தர்மம் முழுமையாக ஆட்சி புரியாமலும் நிலவி வருகின்றன. ஆகவே அசுரர்கள் வழி வழியாக தம் அரக்கத்தனத்தை பெருக்கிக் கொண்டே வந்தார்கள். தர்மத்தால் அவர்களை கட்டுப்படுத்தத்தான் முடிந்ததை தவிர அறவே அழிக்க முடியவில்லை. இந்த வகையில்தான் தாரகாசுரன் தன் பிள்ளைகளை தவம் இருக்க சொன்னார். மூவரும் பிரம்மனை நோக்கி கடும் தவம் மேற்கொண்டார்கள். அசுரர்கள் வரம் கோருவது அடாத செயல் புரியத்தான் என்று தெரிந்தாலும் அவர்கள் அடக்கப்படுவார்கள் என்ற நம்பிக்கையும் இருந்ததால் கடவுளர்கள் அவர்கள் விரும்பும் வரத்தை தர தயங்குவதில்லை. அதாவது அநியாயம் நிகழ்ந்தால்தான் நியாயத்தின் மதிப்பு உணரப்படும் இல்லையா? பிரம்மன் அவர்கள் முன்வந்தார். அவரை கண்டதும்
3 அசுரர்களும் ஒருமித்து தங்களுக்கு இறைவா வரம் வேண்டும் என்று கேட்டார்கள். பிரம்மா சுதாரித்துக் கொண்டார். அவர்களுக்கு அந்த வரம் கொடுத்தால் தான் படைத்தவற்றையெல்லாம் இவர்கள் பழி வாங்கி விடுவார்கள் என்று புரிந்தது. ஆகவே அந்த வரம் வழங்குவதற்கு தனக்கு அனுமதி இல்லை என்று நழுவ பார்த்தார். இதையெல்லாம் அனுகரிக்க கூடியவர் பரமேஸ்வரன் மட்டும்தான் என்று சொல்லிவிட்டார். சரி, அப்படியானால் எங்கள் மூவருக்கும் தங்கம், வெள்ளி, இரும்பு ஆகிய உலோகங்களால் ஆன உறுதி வாய்ந்த 3 கோட்டைகளை உருவாக்கி தாருங்கள். அவை எங்கும் எந்த நேரத்திலும் பறந்து செல்லக்கூடியவையாக இருக்க வேண்டும். இவை 3ம் ஒரு சேர ஒரே சமயத்தில் அழிக்கப்படும் போதுதான் எங்களுக்கும் இறப்பு நிகழ வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். சரி, சிவனாருக்கு வேலை பலு அதிகரிக்கிறது என்று நினைத்து கொண்டு அவர்கள் விரும்பியபடியே வரமளித்தார் பிரம்மன். 3 கோட்டைகளிலும் 3 அசுரர்களும் தனித்தனியே வசித்தனர். எங்கு போவதானாலும் மூவரும் அந்த பறக்கும் கோட்டைகளில் ஒன்றாகத்தான் போய் வருவார்கள். அவை பறக்கும் வேகத்திலும் எழுப்பும் மொழியிலும் பாதிக்கப்பட்டு பலர் தம் இன்னுயிர் நீத்தார்கள். இது போதாதென்று தங்களுடைய அசுர படைகளை வைத்து அவரவர் மனதுக்கு தோன்றிய வகையில் எதிர்ப்பட்டவர்களையெல்லாம் வேதனைக்குள்ளாக்கினார்கள். பாதிக்கப்பட்டவர்கள் திருமாலிடம் சென்று முறையிட்டார்கள். அவர் ஒரு கணம் சிந்தித்தார். அரக்கர்கள் சிவபக்தி நிரம்பியவர்கள். அதுவே அவர்களுக்கு பெரிய பலம். அவர்களிடமிருந்து சிவ சிந்தனையை விலக்கிவிட்டால் அவர்கள் பலவீனப்பட்டு போய்விடுவார்கள். அப்போது அவர்களை வதம் செய்வது எளிது என்று அவர் கருதினார். உடனே தன் உடலில் இருந்து ஒரு மனிதனை உருவாக்கினார். அவருக்கு மாயை வல்லான் என்றும் பெயரிட்டார். அவருக்கு பல மாய வித்தைகளை கற்பித்து 3 கோட்டைகளுடன் கொட்டமடிக்கும் அசுரர்களை மனம் மாற்றம் செய்யும்படியும் அறிவுறுத்தினார். இவன் அறிவுரையால் அவர்கள் மனம் மாறி ஈசனை மறந்து பலவீனமாவார்கள். அப்போது சிவன் அவர்கள் மீது கோபம் கொண்டு எளிதாக அழைத்து விடுவார் என்று கருதினார் திருமால். அதோடு நாரதரையும் அழைத்து அவருக்கும் இந்த திட்டத்தில் ஒரு பொறுப்பை வழங்கினார். திருமாலின் திட்டப்படி மாயை வல்லான் வித்யுன்மாலி சகோதரர்களை சந்தித்து தன் மாய வித்தைகளால் அவர்களுடைய மனதை கவர்ந்தார். பிரமிப்பால் அசுரர்கள் அவர் மீது மரியாதை கொண்டார்கள். அவர்களை தன் வயப்படுத்திய மாயை வல்லான் அவர்கள் மனதில் சிவசிந்தனையை என்ற விதையை தூவினார். சிவபல வழிபாடு தேவையற்றது என்று நீர் வார்த்தார். இவர்கள் பராக்கிரமத்துக்கு முன் அவருடைய ஆற்றல் தூசு போன்றது என்று உரமிட்டார். இது கேட்டு சற்றே கலைந்த அசுர சகோதரர்கள் 2ம் கிட்டானாக யோசிக்க ஆரம்பித்தார்கள். அப்போது அங்கே நாரதரும் வந்தார். அவர் நேராக மாயை வல்லானிடம் போய் அவன் தாழ் பணிந்தார். இவர் வழிகாட்டல் எல்லோரையும் உய்விக்கும் என்று உள்ளம் முருக சொன்னார். நாரதரின் பேச்சில்தான் எத்தனை சாதுரியம்! மோட்சம் அடைவதே உய்வடைவதுதானே. அசுரர்களுக்கு பரம் ஆனந்தம். நாரத மகரிஷியே சொல்லிவிட்ட பிறகு மறுபேச்சு ஏது? அவர்கள் அப்படியே மாயை வல்லானை நம்பினார்கள். அவன் சொன்னபடியே சிவனை மறந்தார்கள். தினசரி செய்து வந்த சிவ பூஜைகளை துறந்தார்கள். எதிர்பார்த்தபடியே சிவநிந்தைக்கு ஆளானார்கள். சிவபெருமானால் முப்புறங்களும், அதாவது 3 கோட்டைகளும் நெற்றிக்கண்ணின் ஒரே கதிர்வீச்சில் எரிக்கப்பட்டு அசுரர்கள் அழிந்தார்கள். இதத்தான் முப்புறம் எரித்த முதல்வன் அப்படின்னு சொல்றாங்க. இதுல நாரதருக்கு ஒரு சிறிய பங்கும் இருந்திருக்கு இல்லையா? சரி, நம்ம அடுத்த காணொலியில இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு நோட்டிஃபிகேஷன் பட்டியும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.